ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ் அழைச்சா பாலா வருவார். உதவிகள் செய்தே பலர் டிபியில் வந்தார். பல உதவிகள் கேட்டதற்கு ஜிபேயும் தந்தார். சின்ன திரையில் நல்ல பையன், இன்று ஊரே வியக்கும் செல்ல பையன். பலரும் நடிக்க வந்த பின் பேசப்பட்டனர். இவர் நடிக்க வருவதற்கு முன்பே பேசப்பட்டவர். துயரம் வந்தவர்களின் பக்கத்தில் நிற்கும் போது 1,00,000 கண்கள் கலங்குகின்றன. 1,00,00,000 நெஞ்சங்கள் வாழ்த்துகின்றன. நிஜத்தில் நடிக்க தெரியாத பாலா திரையில் மாபெரும் நடிகனாக வலம் வருவார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அழைக்கிறோம் கதையின் நாயகனாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி பாலா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கைதாக்கா உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு எனக்கு என்ன சொல்றதே தெரியல. நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி கூப்பிட போறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப மாசம் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வீட்டுல ஹேண்ட் பாக்ஸ் வச்சு தேக்கிற மாதிரி எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம படமா நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனெல்லாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசவே தெரியல. பட் என்னன்னு நான் முதல்ல சொல்ல நினைக்கிறேன். நாங்க இருக்கிறனா முக்கியமான காரணம் இங்க இருக்கிற பிரஸ் மீடியானவங்க தான். ஏன்னா நம்ம பண்ற விஷயத்த கரெக்டா போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பத்தி பாசிட்டிவா இருந்த விஷயங்கள் தான் எனக்கு கொண்டு வந்து விப்பாடுறது நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாராட்ட நன்றிகள். கைதாக்க ரொம்ப ரொம்ப நன்றிகள். வார்த்தைகளுக்கு என்ன சொல்றதே தெரியல. ஒரு பிரஸ் மீட்டிங் பிரியாம என்ன சொல்லுவேன். அக்கா பத்தி நிறைய நான் அப்படிதான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமா நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்காவோட ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ள. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினைச்சு பார்க்கறது சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் வந்து பிறந்த வந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலாட்டு காந்தி கண்ணாடி பாலாட்டு முக்கியமான காரணம் அதுதான். அவருதான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அதுதான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்ப நிறைய சொல்றாங்க. இந்த மனித மகன் பேசும்போது யாரு என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா வரணும்னு நினைக்கிறதுன்னா அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்ம எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவருக்கு நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி தம்பி ஒருத்தன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களோட மனைவி ராஜேஸ்வரக்காக நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்படியாத பண்ணோம். ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் வரதுதான். அப்புறம் விஜய்டியில பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், படத்துல வந்திருக்காது. அப்ப எவ்வளவு ஒரு கேள்வி இருக்கு, என்ன நம்ம இது நீங்க ஏன் நடிக்கிறோம் எவ்வளவு வரலன்னா, அப்ப வந்து இல்லப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேஸ் வேலையா இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம், ஸோ அது கொஞ்சம் எடுத்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க படத்துல கரெக்ட் தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ நிறைய யோசிப்பேன். டைட்டில் நம்ம பேர் இருக்கணும், படத்துல நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்ப நானும் சரி ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்துல கோட ரைட்டர் இருந்தாரு, நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்ப வந்து நிறைய நாங்க பேசுவோம். அப்ப வந்து நடமெல்லாம் பண்ணல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசும்போது என்னடா பண்றேன் அப்படின்னு போன விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே அப்படியே வேணா வரேன் பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் பைக்ல தான் வருவேன். நீ மழை வந்து சொல்லி பைக்ல வரல, கேப்ல வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல, எங்க எனக்கு இந்தியாவில் விட்டுருந்தேன், நான் இருந்து போயிருவேன் கேப் விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து மீன் ஒரு மாசம் அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து எனக்கு டீ குடிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப லைட்டா மரத்துல இருக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கோம். பேசியிருக்கேன் என்ன பண்ண போற அடுத்து அப்படின்னு தெரியல, விஜய்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்க சைட் ஆர்டிஸ்ட் கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான் நான் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ டைரக்ட் பண்ண ஒரு காமெடி டைரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா அப்படிதான் கேட்டேன் சீரியஸா, டைரக்டர் ஒரு காமெடி தெரியா,
ஒரு 5 சீன் 6 சீன் இப்போ ஹீரோ கிட்ட டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு. அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன், நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவேன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் சும்மா பாப்பாங்க பேசுவாங்க அவங்களுக்குலாம் சொன்னாங்க இது கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கண்டிப்பாகி கதெல்லாம் சொன்னாரு. சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்க சில என்ன சொன்னாங்க அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இது இப்படி இந்த பையனா இது இப்படி இருக்காங்க இவனுக்கு ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் பேச வேண்டியதா போலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் இந்த ஹீரோ வந்து மரம்பாடு இருக்கா இந்த போய் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு கூட இருக்கிற கொஞ்சம் அழகாவது போலாங்க கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கிறது போகலான்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்துதான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் தெரியும் அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணுறது போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் ரணம் பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமையல் சீரடா பண்றேன் அப்படின்னா இல்லைங்க நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்றேன் இல்லை இதெல்லாம் அப்படி சும்மா பண்ணணும் ஆசைதான் யாருமே வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் ஒரு கதை சொல்ல அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். என்ன கேரக்டரா என்னடா ஹீரோவா பண்ணலாம்டா ஹீரோவா நீலாம் இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கேட்பேன். அது படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணலாம் கேட்டேன். இல்லை நான் சொல்றேன் அப்படின்னா நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணா ஒரு ஷோல வந்து நாராயணன் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன் ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி நாராயணன் கேட்கறேன் அப்படி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை எனக்கு ஹீரோ வேணும் ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ வேணும் ஆசையா எனக்கு நடக்கு நம்ம மூஞ்சிக்கலாம் வேணும் இந்த ரிலேஷன் பார்த்துட்டோம் எப்படி நடக்குமோ நடக்காதுன்ற யோசனை இருக்கு. ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்ப வந்து நாராயணன் ஹீரோ ஆக்குறேன்டா அது ஏன்டா ஹீரோ ஆகுறது நானா ஹீரோ ஆகுது நீ ஹீரோ ஆகுறது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்டு யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க தம்பியை வந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு. ஹீரோனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நான் அந்த ஹீரோன்னு சொன்ன ஓகே பண்ண ஓகேன்னு சொன்ன தெரியுமா லுக் அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு நீ நல்லா இருந்தனா என்ன மாதிரி ஒரு 30-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடையில சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம வந்து இப்போ சொல்றது நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி பண்றதுக்கு ஒரு நாள் கால் பண்ணி இல்லடா உன்னை வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காடா அப்படின்னு சொல்லி என்ன வச்சா என்ன சொல்றேன் அப்படின்னு ஆமா தூக்கிட்டா நான் செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரணும் என்ன ஓகே பண்றேன் அவருக்கு ஓகேன்னு கேள்வி எனக்குலாம் ரெடிமே அவருக்கு ஓகேன்னு கேள்வி அப்படின்னு அவனை வச்சு பண்றதா சொன்னாரு. கதை சொன்னேன் பாலா கேட்கறீங்கன்னாரு கேளுங்க அதான் ஒன்றை வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன். எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா ஜெய்கன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெய்கன் துரோகம்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்களாலே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டாரம் அந்த மாதிரி ஒரு மக்கள் கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் கடைசி போடுறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்ஸ் எல்லாம். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்களோ அதுல முதல் பிரதர் வந்து ஜெயிக்கன்றது தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நிறைய பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி ஆமாடா செம்மையா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. அது யார் படம் பேசணும் நான் சொன்னேன் பாலாஜி சார் கேளுங்க. அதான் அவர் நம்ம நான் ஹீரோ நடிகர்கள படத்தெல்லாம் இப்படி பண்ணுவார் கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப நம்பாம படமே ரொம்ப பெருசா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி சரி போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டோன்னா ஆஹா அடுத்த கேட்கறாங்களோ ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னு டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோன்னே ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவங்க பார்க்காத ஓரம் இல்லை அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த பேக்ரவுண்ட்ல இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோல கிடையாது அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. என்னைய ஒரு ஆளா மதிச்சு என்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் அந்த படத்தோட மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்கன்னு கேட்கும்போது அர்ச்சனாமா நாங்க அர்ச்சனாமா அதுதான் என் படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அந்த கதையை கேட்டவொடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா ரொம்ப நன்றி. நான் உங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன்.
என்ன சொல்றதுனே தெரியல. இந்த 2 விஜன்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸா அதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் கேட்டா நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோ போட்டுப்பேன். நான் வச்சுக்கேன். நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பரா இருக்கு. ரெனம் டைரக்டர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. யார் பேரா பண்றா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு அதை மேல தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மள எவ்வளவு பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்டா வந்தவங்க விநாயக் மகாதேவன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ கூட கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்றதே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் நிச்சயம் மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ராரு. நீங்க எனக்காக பண்ணுங்க. தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து என்ன ஃபிலிம்ல எப்படி ஓகேவா இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இது மாதிரி நாங்கள் ஆக்டிங் கிளாஸ்ல நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்ல இருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ணோம், ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து நீங்க சொன்ன இல்லை நான் சூப்பராக காட்டுறேன், செம்மையா ஃபிலிம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. படமும் அப்படிதான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியர் காமிக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகேவா நம்மளும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்ட வச்சதுக்கு பாலாஜி ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. உட்காருங்க பயமா இருக்குண்ணே. ஓகே. அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃபனும் எப்படின்னா படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃபனை வந்து ஃபுட்டேஜ் வந்து வீட்டில் போட்டு காட்டுவாங்க. போட்டு பார்த்துட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசத்தை வெயிட் பண்ற மாதிரி வீடியோ நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க, எப்படி கட்டு வரப்போகுது, என்ன மாதிரி நடக்குது. ஏன்னா சார் வந்து பெரிய நிஜம் நிறைய படங்கள் தமிழகத்தில் அதிகாரம் மற்றும் காப்பு நடசிங்க நடப்பு ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எடுத்து பண்ணிருக்காங்க. நிறைய படங்கள் போல எடிட்டர் வந்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. அதே ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஒரு எடிட்டர் வரும் அவசியமே இல்லை. பட் உங்களுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரே இந்த சரி பண்ணணும். அவரும் பைக்ல உட்காந்து இலிபிட்லாம் பிடிச்சிட்டு இந்த ஷூட்லாம் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆபரேட்டர் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதா சூப்பராக. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவரு கூட நான் நினைச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ. அவர் வந்து கலக்கிருப்பாரு. அவர் வந்து கல்வி படத்தை பார்த்துருக்கிறேன். பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவரு கூட நான் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா பார்க்கிறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராவனா, அவங்க 2 பேருமே கலக்கிருக்காங்க. உட்காருங்க, ரொம்ப பயமா இருக்கு. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்து சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4 படங்கள் வரதுல ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட்நைட் படத்துல வந்து நிறைய படத்துல இருந்து அந்த பேர் வந்துட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பாக்குறாங்கன்னு சொன்னா நம்பவே முடியல. நம்ம படத்தை அவர் பாக்குறாரா அப்படின்னு சொன்னா நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் இப்ப சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இது உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருமே மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே ஒரு படத்துக்கு முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவருக்கு கிளிக்ஸ் போறோம். நானும் நிறைய அசிஸ்டன்ட் சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இது 2 பேர் தான் வந்து சரி பண்ண பேக்ரவுண்ட். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், மாரினா கூடுவோம், மாரின்னு ஒரு பையன், நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதில் எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் அந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, தங்கமா இருக்கிறாரு. அப்போ தமிழ் பிரதர் இசக்கி பிரதர் அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவாரு. 12 தசவதார படத்தை கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மாதிரி திடீர்னு பார்த்தா செட்டஸ்டண்டா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா தலைவரோட கேரக்டர்ல படத்துல பண்ணுவாருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ.
பாத்தீங்க பரவாயில்ல, நீங்க நான் சொல்லிடுறேன். விஜய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்துல நீங்க பள்ளியாகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது வெளியானதா உங்களுக்குமா? பரவாயில்ல, எல்லாரும் ஒரு கூட்டு வருவாரு. உண்மையிலே யாரெல்லாம் நீங்க வெளியே ஒரு காலைல கூட்டு வந்தாரு. நன்றியா? 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு கேட்கறேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கண்டிப்பா கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூ நடக்கும்போது உட்காரணும் அவசியமே இல்லை, அவங்க கூடவே உட்காந்து தலையில அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க, தலையில உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன், அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபிலேஷ் அண்ணாதில் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு, அப்புறம் கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கத்துக்காரு வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பத்தி நான் மெயினா தேங்க்யூ பண்ணேன். சாரி, நம்ம மேல தப்பா எடுத்துக்காருங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அப்படிங்கிற வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. இரவு பார்க்காவே ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலா பேசலாம், சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. வந்திருக்கிற பிரசன் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம ஹெல்பிங் ஸ்டார் பாலா வந்து விஜய் வரிசையில் வரப்போறாரா, சிவகார்த்தியின் வரிசையில் வரப்போறாரா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இது அப்படியே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க இந்த டீம் வந்து பதில் சொல்லுவாங்க.